Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே tempting and tasteful ஆன street style aloo chat tamarind dates chutney-ஓட green chutney-ஓட எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாயில் பண்ண பொட்டேட்டோஸை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. அதோட அவுட்டர் லேயர் மட்டும் கிறிஸ்பாகவும் கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சட்னி, 1 டீஸ்பூன் tamarind dates சட்னி. இது எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுனால தக்காளியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆலு சாட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயமும் சேவையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சேவ் சேர்த்திங்கன்னா தான் ஆலு சாட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப டெம்டிங்கான ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஆலு சாட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். tamarind dates சட்னி, அதாவது இனிப்பு புளிப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட டேட்ஸை சேர்த்துக்கலாம். சீடு இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் டேட்ஸ் நல்லா பாயில் ஆகி குக் ஆகட்டும். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு டேட்ஸை குக் பண்ணிக்கலாம். டேட்ஸ் நல்லா குக் ஆனதும் 100 கிராம் புளியை ஊற வச்ச தண்ணி 1/2 கப் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 200 கிராம் ஜாகரி சேர்த்துக்கலாம். நீங்கள் சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் ஜாகரியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். புளி மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா திக்காயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா சாட் ரெசிபீஸ்க்கும் இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃப்ரெஷிங்கான க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பும் லெமன் ஜூஸும் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. டெம்டிங்கான இந்த ஆலு சாட் ரெசிபியை சட்னிஸோட உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.